கடல் சங்கமிக்கிற இடம், 3 அப்படிங்கிறதுல நம்ம உடல்ல சம்பந்தம் இருக்கு. சீக்கிரட் அறைங்கிறது ஒரு மனிதன் வந்து எல்லா ஒரு அறை இருக்கு. இந்த அறையை வந்து திறக்கவே முடியாது. இந்த அறையை சாவியை திறந்தவன் உலகத்திலே ஒரே ஒருத்தங்க மாட்டான். அந்த அறையிலிருந்து வரப்படுகிற எல்லா இது உங்களுக்குள்ள இருக்கிற உயிர் துளி எல்லாமே அந்த சீக்கிரட் அறையிலேருந்து வந்ததுதான். இந்த சீக்கிரட் அறைங்கிறது என்னன்னா, நீங்க வீடு பேர் அடையிறது, நீங்க போய் எங்க அப்பா கிட்ட சரணடையும்பீங்கல்ல, அதோட வீட்டோட பேர் அதுதான். அந்த சீக்கிரட் அறையில ஒரே ஒருத்தன் தவம் செஞ்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். அவன் தான் ஒளியா வெட்ட வெளியா இந்த உயிர் துளியா இருக்கிற அந்த சிவத்தோட செயல். அப்ப எல்லா பேரும் அந்த அறைக்குள்ள போய் ஒடுக்கமாயி அந்த ஒளியோடு ஐக்கியமாகிற விஷயம்தான் அது. அப்ப இந்த முக்கடல்ல இந்த இடத்துக்குள்ள தன்னை ஒருத்தன் ஒரு பெரிய விஷயத்துக்குள்ள தன்னை போய் அங்க ஒடுக்கமாக்கிக்கிறது, தன்னை போய் ஐக்கியம் செஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பேரை வச்சிருக்கிறோம். இந்த பேரை சொல்லியிருக்கிறோம். இது ஒரு பெரிய செயலா மாறட்டும். அதே மாதிரி இந்த சீக்ரெட் அறைங்கிற பேர் வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற செயல் அது. அதனால லைஃப்ல இது ஒரு உங்களுடைய முக்கியமான வரலாறுல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். ஆல்ரெடி இந்த பாறை உலகத்துக்கே எல்லாருக்கும் இந்த ராக்குன்னா விவேகானந்தர் சுவாமியோட இந்த விஷயம்னா தெரியும். ஆனா இது என்னன்னா, இதுக்குள்ள சிவபெருமான் தவம் செய்யறாருன்னு யாருக்கும் தெரியாது. யாருக்குமே தெரியாது. இதுக்குள்ள யாருன்னா, தில்லையில இருக்கிற நடராஜன் தவம் செய்து கொண்டிருக்கிறான். முழுக்க முழுக்க நடராஜன் எப்பொழுதும் இங்கு தவத்தில் இருக்கிறார். இதுதான் இதுக்குள்ள இருக்கிற மிக மிக முக்கியமானது. என்னன்னா, இது ஒரு சிவமே நேரடியாக தவம் செய்கிற இடம். அது எப்படின்னா, பார்ட்-டைமா இல்லாம எல்லா ரிஷிகேஷ்ல இருந்து கைலாயத்துல இருந்து எல்லா இடத்துலயும் ஒரு காலகட்ட வரையறை இருக்கும் சிவன் தவம் செய்யறது. அப்புறம் அந்த இடத்துல இருந்து குடிபெயரும். ஆனா இந்த இடத்துல மட்டும் எனி டைம் யார் போனாலும் அவங்க தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத ஒரு நாள் அந்த பிரசன்ஸை உணர முடியும். அப்படி ஒரு ரொம்ப நாள் அவர் தவத்திலேயே ஆழ்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிற இடம் தான் இந்த இடம். அதனால லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என் லைஃப்ல நான் முதல் முறையாக என்னுடைய உயிர் துளி வந்த இடமும் இந்த இடம் தான். அதனால அந்த கன்னியாகுமரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் ராமகிருஷ்ணர் குருவாக இருந்தாலும் விவேகானந்தருக்கு தீட்சை கொடுத்திருந்தாலும் நீ என்ன செய்யணும், என்னத்துக்காக பணி ஆற்றணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி தன்னை வேலை பார்க்க வச்சது இங்கதான். இப்ப நீங்க எத்தனை பேர் இருந்தா லைஃப்ல நான் என்ன பண்ண போறேன், நான் அப்படியே ஆன்மீகத்திலே போறேனா இல்ல வேலை செய்ய போறேனான்னு குழப்பம் இருக்குன்னா, அந்த குழப்பத்தை சரி செஞ்சு இந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஒருத்த மனிதன் ஆழ்ந்து தியானம் பண்ணி அந்த இடத்த நம்பியே இருந்தானா அவனை தெளிவுபடுத்தி விட்டுரும். நீ இந்த வேலை பார்ப்போ அப்படின்றது. அப்போ ஒரு மனிதனுக்கு முக்கியமான ஒரு ஜங்ஷன் வந்து இதுதான். காசியில ஒரு பெரிய வேலை இருக்கு, காசிக்கு வந்தா உன் முன்னோர்கள் பாவத்தையும் உன்னோட சாபத்தையும் தீக்கிட்டு நீ ஞானத்துக்கான பிரயாணத்தை செய்யலான்னு காசி இடம். அதே மாதிரி ராமேஸ்வரமும் உன் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு உன்னுடைய கர்ம வினையும் சரி செஞ்சுட்டு நீ ஞானத்துக்கு போலான் இருக்கோம். திருவண்ணாமலையில அந்த முக்திக்கான விஷயமாக சொல்லப்பட்டது. அதே போல இந்த இடத்துல தன்னை உணர்றதுக்காகணும் ஒரு மனிதன் அந்த எந்த நிலையை எட்டணுங்கிறதுக்காக போராடுறானோ அந்த நிலைக்கு உரிய இடம் இந்த இடம். அதனால இது வந்து முக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது. உலகம் முழுக்க மாணிக்க வாசகருடைய பிரசன்ஸ் இருக்கும். மாணிக்க வாசகருடைய செயல்பாடுகள் இந்த உலகம் முழுக்க எல்லாராலையும் பார்க்க முடியும். மாணிக்க வாசகன் என்பது அந்த தில்லையிலே வேற காலில் ஆடினார், மதுரையிலே வேற காலில் ஆடினார். அந்த மாணிக்க வாசகன் தான் நடராஜன். நடராஜன் வடிவத்துக்குள்ள ஒரு பெரிய செயல் வடிவம், பெரிய அலைவரிசையை நீங்க எல்லா நாள்லையும் பார்க்க முடியும். அது இந்த பிரசன்ட்ல இந்த காலகட்டத்துல உலகம் முழுக்க இருக்கும். அதோடைய பிரசன்ஸை உங்களால 100% அடுத்தடுத்த விஷயங்களை உங்களால உணரவும் முடியும், பார்க்கவும் முடியும். அதுக்கு முதல் பிள்ளையார் சொல்லியாக இந்த செயல்பாடுகளை இந்த விஷயத்த நம்ம பார்த்துருக்கிறோம். நம்மளுடைய அத்தனை வேலைக்கும் இப்ப இவ்வளோ நாள்ல இப்ப இடையில ஒரு ஸ்டேஜுக்கு மேல சமீபங்கள்ல இருக்கிற கார்த்திகை மாதம் நான் சொன்னேன். கார்த்திகை மாதத்துக்கு அப்பாற்பட்டு நம்ம பணி செஞ்ச அத்தனை பணியும் மாணிக்க வாசகருடைய பிரசன்ஸ், மாணிக்க வாசகருடைய செயல். மாணிக்க வாசகருடைய அந்த செயலுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய செயல் வேற. அதே மாதிரி இது தீவிரம் அடைந்த நாள் அப்படின்னா அந்த பகல்காம்ல நடந்த 22ஆம் தேதி அந்த துப்பாக்கி சூடு இருக்குல்ல, அதிலிருந்து மிக தீவிரமான நாள். அப்ப அந்த துப்பாக்கி சூடுங்கிறது இறைவனால் நான் வெளியில வந்து ஒரு தீவிரமா வேலை செய்ய போறதுக்கான நாளே அந்த நாளை தான் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அப்ப
இந்த செயல், இந்த பெரிய விஷயம் வந்து பெரிய மாற்றத்துக்குரிய இருக்கும். ஞானத்தை தேடுற, தியானத்தை தேடுற உங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது கன்னியாகுமரியில பெரிய கூட்டமா இல்லாம தனிமைப்படுத்திக்கிட்டு நீங்க மட்டும் லோன்லியா வாங்க. வந்து அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ உட்கார்ந்துட்டு போங்க. கண்டிப்பாக ஒரு நாள் அந்த இடம் மிக தவம் செய்கிற ஒரு இடமாக அது மாறிடும். அதை வந்து நீங்க அவசியமாக அதை நீங்க வந்து பார்த்துக்கங்க. இதுதான் இதுக்குள்ள இருக்கின்ற முக்கியமான வடிவத்துக்குள்ள இருக்கிறது. அதுக்குள்ள நீங்க ஒரு 2 முறை 3 முறை வந்து வந்து உங்க அலைவரிசையை செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற நிஜத்தன்மையும் நீங்களும் கனெக்ட் ஆயிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படின்னா எவ்வளவு பேரோட இருந்தாலும் நீங்க ஒரு லோன்லினஸ்க்கு வந்துருது. இதுக்குள்ள இருக்கிற ரகசியம் என்னன்னா மனதை நிறுத்தக்கூடிய ஆயுதம் இங்க இருக்கு. இந்த நெற்றிக்கண்ணுல போய் நெற்றிக்கண்ணை திறக்கிறது இல்ல. நெற்றிக்கண்ணை திறக்கக்கூடியவன் சிவபெருமான் மட்டும். ஒரு தனி மனிதன் தவம் செய்யறவன் என்ன செய்யணும்? நெற்றி பொட்டுலன்னா நெற்றி பொட்டும் அந்த நடுவு மையமும் ஒடுங்கும். ஒருத்தன் சமாதி நிலையை அடைய போறாங்கிறதுக்கு இந்த நெற்றி பொட்டு தான் அதுக்கு சாட்சியாக இருக்கும். அப்ப என்னன்னா சுவாசம் ஒடுங்கி நீங்க தெய்வீகமாக கடவுள் நிலையை அடைகிற இடம் எதுன்னா இதுதான். அப்ப ஒரு யோகி இதை திறக்கிறான், பாக்கி எல்லா யோகியும் அதுக்குள்ள அடப்படுகிறான். நல்லா தெளிவடைந்துக்கணும். இந்த உலகத்துல பிறந்த நிறைய பேருக்கு தவம் சொல்லி கொடுக்குறவன் எல்லா பேரும் நெற்றிக்கண்ணை திறந்துடலாம் அப்படிங்கிறான். நெற்றிக்கண்ணை திறந்தவன் ஒருவன், அந்த திறந்தவனிடம் போய் எல்லோரும் அந்த சமாதி நிலையில் ஒடுக்கமாக்குறான். அப்ப சமாதிங்கிறது சுவாசம் எப்படின்னா அதுவா ஒடுங்கும். நீ போய் சுவாசத்தை பிடிச்சி ஒடுங்கெல்லாம் வைக்க வேண்டியதில்லை, தானா ஒடுங்கிடும். இதுதான் இதுக்குள்ள இருக்கின்ற பெரும் ரகசியம். அப்ப இந்த மூக்கோட அந்த நுனி இருக்குல்ல, அந்த நுனியிலிருந்து இந்த பகுதி முழுக்க வேலை செய்யும். இந்த நெற்றியோட அனைத்து பகுதியிலையும் வேலை செய்யும். அந்த நூக்கிலிருந்து இந்த உச்சி வரைக்கும் ஒரு பெரும் பணிகளை அது ஏற்படுத்தும். அப்ப பின்னாடியில இருக்கிறதும் முன்னாடியில இருக்கிறதும் அந்த சென்டர் பாயிண்ட்ல வந்து அது ஒடுங்கும். அந்த ஒடுங்கும் வேலையில என்ன ஆகும்னா அவனுடைய முற்றிலுமாக வேற வடிவத்துக்குள்ள போயிடுவான். வேற வடிவத்துக்குள்ள ஒரு செயல் வடிவத்தை காண்கிறோம். இப்ப இங்க ஒடுங்கணும்னா அவனுக்குள்ள எங்க வேலை நடக்கணும்னா இடுப்புல வேலை நடக்கணும். முக்கியமான இடம் இதயப்பகுதி. அப்ப இதயம் என்பது ரொம்ப முக்கியமான இடம். இதயத்துல ஒடுங்கினாதான் இந்த நெற்றி போட்டுக்கிட்ட வர்ற நரம்புகள் இருக்குல்ல, இந்த நரம்பும் அந்த பின்னாடி இருக்கிற நரம்பும் இணைய வரும். இது எப்படி இணைய வரும்னா நீங்க போய் இணைக்க கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய பேர் என்ன நினைப்பானா கஷ்டப்பட்டு அந்த நரம்பை போய் இணைச்சிடணுமா இருக்கு. இந்த உலகத்துல இறைவன் அந்த மாதிரி வாய்ப்பை கொடுக்கல. நாமெல்லாம் இணைக்கெல்லாம் வாய்ப்பு தேவை கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பூமியை யாரும் சுத்தி விடலையோ அதே மாதிரி ஒரு மனிதன் தவம் செய்தா அந்த கோள்கள் அடிப்படையில, அந்த சுழற்சி அடிப்படையில அந்த கிரகம் என்ன, அந்த நரம்புகள் என்ன பண்ணுன்னா ஒன்றோடு ஒன்று இணைவதற்கான அது ஒரு சாத்தியத்தை ஏற்படுத்தும். அதுதான் சுவாசம் வந்து உள் சுவாசமும் வெளி சுவாசமும் ஒரே நேரத்துக்குள்ள சங்கமிச்சு கொண்டே இருக்கும். ஒரு இடத்துக்குள்ள ஒரு சுவாசம் ஒரு இடத்துல அப்படியே நிற்கும். அப்ப என்னன்னா அந்த நரம்புகள் எல்லாம் ஒரு இடத்துல வந்து ஒரு மையத்துல ஒரு டைரக்ஷன்ல வந்து நிற்கும் போது அப்போ ஒரு ஒடுக்கம் ஏற்படும். அப்ப இங்க ஒரு ஒடுக்கம் ஏற்பட்டா அவன் கழுத்தை தாண்டறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கழுத்தை தாண்டறதுல என்ன ப்ரொசீஜர்ல ரொம்ப கஷ்டமானது இருக்குன்னா உள்நாக்குல ஒரு மனிதனுக்கு வறட்டு இருமல்லையும் பெரிய கடினமான ஒரு சூழல்லையும் கழுத்தை தாண்ட விடாது. அப்ப கழுத்துக்குள்ள பெரிய சவாலை அங்க வச்சிருக்கிறான். அப்ப கழுத்தை தாண்டறதுக்கெல்லாம் நீங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாம். இந்த தியானத்தை பொறுத்தளவுக்கு நான் கழுத்தை தாண்ட போறேன், இதயத்தை தாண்ட போறேன், இடுப்பை தாண்ட போறேன்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீ உன்னுடைய சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டு ஒரு ஏரியாவில் உட்கார்ந்துருந்தா அது ஒரு பெரிய மாற்றமாகும். அப்ப இங்க ஒடுக்கமாகும் போது என்ன ஆகும்னா இது என்ன பண்ணும்னா இப்ப இதயத்துல இப்படி இருக்கு, இதயம் இப்படி இருக்கு. இதயம் இப்படி ஆணுச்சுன்னா இந்த 2 நரம்பும் சேருவோம். எங்க தலைப்பகுதியில 2 நரம்பும் சேரும். அப்ப முற்றிலுமாக என்ன ஆகும்னா அங்க என்ன இதயத்துல ஒடுக்கமான என்னன்னா நீங்க பேசுறீங்கல்ல இந்த மாதிரி பேச மாட்டீங்க. முற்றிலுமாக இதயம் ஒடுங்கானா உங்க பேச்சு அப்படியே கம்ப்ளீட்டா மாறி. இதயத்தில் ஒடுக்கம் ஏற்பட்டவனுக்கு அந்த ஞானம்ங்கிறது அதுதான். அந்த வார்த்தை மனித வார்த்தை அங்க இருக்குல்ல, மனித அறிவுன்னு இருக்குல்ல, அந்த அறிவு நம்ம குழந்தையா பிறக்கும் போது அறிவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த அறிவு இதயத்துல நரம்பு ஒடுக்கமான அறிவு கீழே விழுந்துடும். அங்க அறிவு இருக்காது. அங்க உள்ளே என்ன இருக்கும்? அந்த பேர் சக்தியும் அந்த செயல்பாடுகளும் பிரபஞ்சத்திலிருந்து இருக்கிற அலைவரிசையால புது வார்த்தையை தான் அவன் பயன்படுத்துவான். அந்த புது செயல் வடிவத்தை தான் பயன்படுத்துவான். அந்த அறிவு சொல், படித்த சொல், எல்லா சொல்லும் இதயத்தில் ஒடுங்கப்பட்டவனுக்கு அந்த அறிவு அகற்றப்பட்டுவிடும். அப்ப மனிதன் என்பவன் அகற்றப்படுவான் என்பதற்கு இதயம்தான் ரொம்ப முக்கியம்.
அப்ப இதயத்திலிருந்து ஒரு மனிதன் ஒரு பெரிய வேலைய அது எங்கடா நடக்கும்னா இங்க நடக்கும். அப்ப இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஒரு ஆழ்நிலை தியானத்தை பெறுகிற இடம். ஆழியார்லயே அதுதான் ஆழ்நிலை தியானம் பெறுனா ரொம்ப ஆழமான இடத்துக்கு டெப்தா நீங்க போய் தன்னையே மறந்து இருக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நேத்து ஒரு பாப்பா உட்கார்ந்தாங்கல்ல, அது ஆழ்நிலை கிடையாது, அது ஒரு விதமான இருவி போகிறது. ஆழ்நிலை என்னன்னா உள்ள நம்ம ஆக்டிவா தான் இருப்போம், உள்ள ப்ராசஸ்ல ஒருத்தன் அப்படியே தன்னை மறந்து அப்படியே இருப்பான். கண் திறந்திருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனா உள்ள எந்த புலனும் வெளியில வேலை செய்யாது, உள்ள வேலை செய்யும், அப்படியே இருப்பான், எந்த செயல் இருக்காது. ஆனா அவன் இந்த பழக்கமெல்லாம் ஆக மாட்டான், அப்படியே இருப்பான். அந்த இதயத்துக்குள்ள வேலை முடிஞ்சோன்னா அவனே விழிச்சு வெளியில வரும். புகையில உட்கார்ந்த சமாதியில உட்கார்ந்த அத்தனை பேரும் சமாதியில உட்கார்ந்தவனை எவனுமே எழுப்பி விடல. உள்ள அப்படியே உட்காந்துட்டான். அத்தனை ஆண்டுகள், 10 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் உட்காந்துட்டான். இப்படியே இருப்பான், கண்ணை மூடி இருப்பான், இல்ல கண்ணை திறந்திருப்பான். ஒரு நாள் விழிப்பு வரும், அவனா எழுந்து வருவான். இதேதான் இந்த விஷயம் உங்க வாழ்க்கைக்குள்ளேயும் நடக்கும். அப்ப இதுக்குள்ள சமாதிக்கு போயிட்டோங்கிறது பயப்படுறதோ இல்ல அந்த மாதிரி சூழல்லாம் இல்ல. ஒரு ப்ராசஸ் முடிஞ்ச உடனே அது நம்மள தியானத்திலிருந்து அதுவே கலைச்சிடும். வெளியில போய் பணி செய் அப்படின்னு தீவிரமா ஒரு பணி இருக்குன்னா அப்ப நம்ம அதை உட்கார்ந்து அந்த நாளை பயன்படுத்திக்கணும். அதனால இந்த இடத்துக்குள்ள ஒரு ஆழ்நிலை தியானம் கிடைக்கும். இதயம் ஒடுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நெற்றி பொட்டுல ஒருத்தன் சமாதி நிலையை எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கும். அதே நேரத்துக்குள்ள ஒருத்தன் அந்த ஒளிங்கிறதோ அந்த ஜோதிங்கிறதோ தன்னை யாருங்கிறதோ தான் ஏன் பிறப்படுத்துங்கிற அந்த முழு ரகசியத்தையும் அந்த சிதம்பர ரகசியத்தை இங்க அறிய முடியும். அந்த 3 கடல் அப்படிங்கிறது என்னன்னா 3 விதமான ஒரு இடத்துக்குள் சங்கமிக்கிற செயல். அதுதான் அந்த நடுவுல இருக்கிற தலையோடைய மையம், பெடரி, இங்க நெற்றி போட்டு, இந்த 3 ஒரு இடத்துல ஐக்கியமாகிறது தான் அந்த முக்கடலாக அந்த சொல்லப்படுகிற ஒரு செயலாக இருக்கு. இப்ப நம்ம தலையோட மூளை பகுதிக்குள்ள இருக்கிற நரம்புகள் இருக்கிற செயல் எல்லாமே அந்த மூளை பகுதி எப்படி வேலை செய்யும்னா மனித தன்மையிலே வேலை செய்யும். நீங்க என்ன தியானம் பண்ணாலும் உங்க மூளை மனித அறிவோட தான் வேலை செய்யும். ஆனால் ஒரு யோகிக்கு ஆய்வுப்படி, விஞ்ஞானப்படி, மனித அறிவுப்படி வேலை செய்யும். அப்ப மூளை சுத்தம் செய்யப்படுகிறது. அப்ப மூளையில என்ன பண்ணுது? மூளை வேற ஃபார்முலாவுக்கு மாறுது. அதே மாதிரி பீனியல் கிளாண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த 2 கிளாண்ட் எல்லாம் வேற தன்மைக்கு மாறுது. அப்ப அந்த கிளாண்டோ அந்த மூளை தன்மையோ மாற தொடங்கும் போது இங்க நெற்றியில இருக்கிற அந்த செயல் என்ன ஆகுது? அந்த சுவாசம் நிக்க ஆரம்பிச்சிருது. இப்ப ஒருத்தருக்கு எப்படின்னா சுவாசம் ஸ்லோவா போகும், அப்படியே பைய நகர்ந்து ஊர்ந்து போகும்னு சொல்லுவாங்கல்ல. உள்ள என்னன்னா ஒருத்தன் சமாதிக்கோ ஒரு நல்ல தன்மை அடைய போறான்னா நெற்றி போட்டுல சுவாசம் எப்படி போகும்னா ஊர்ந்து போகும், ஆமை மாதிரி போகும், அப்படியே ஊர்ந்து போய் அப்படியே நிக்கும். அது நிக்கும் போது அப்படியே ஒரு தன்னறியாமையே ஒரு பரவசம் அடைஞ்சிருவான். அடிக்கடி ராமகிருஷ்ணர் சமாதிக்கு போறது இப்படிதான் போவார். சமாதிக்கு எப்படி போவாருன்னா இந்த நெற்றி போட்டுல அது போய் அப்படியே ஒடுங்கி நின்றோம். அப்ப ஒடுங்கி நிற்கும் போது அவர் தன்னையே மறந்துட்டு அப்படியே இருப்பார். அப்ப இயல்புக்கு கொண்டு வர்றதுக்கு அவரை இனிப்பையோ இல்ல வேற ஒரு இந்த புற வாழ்க்கைய பேசி பேசி அவரை கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம். இப்ப காதுல சொல்றது எதுக்குன்னா இந்த செவி எதுக்குன்னா இந்த 3 டைரக்ஷன்ல நம்ம உயிர் ஒடுங்கி இருக்குல்ல. அப்ப இந்த இடத்துல ஒருத்தன் பேரை சொல்லி கத்துறதோ ஓம்னு சொல்றதோ நமச்சிவாயன்னு சொல்றதோ இல்ல அவன் பேரையே சொல்லும் போது அந்த இடத்துல ஒரு அதிர்வு ஏற்பட்டு அவன் சமாதியில இருக்கிறவன் விழிப்பான். அப்ப இது காது இந்த மையத்தோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதனாலதான் காதுல ரொம்ப டீப்பா உள்ள போயிட்டவங்கள்ட்ட கத்துறது, அந்த சொல்றது, அந்த செயல்பாடு தான் சொல்றது. இதுக்காக தான் இதை வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்தோட எவ்வளவு முக்கியமான இடம். இப்ப இந்த இடத்துக்குள்ள இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் தன்னை உணரணும், பெரிய ஞானத்தை அடையணும். நீங்க போய் உட்கார்ந்து இருந்தா 15வது நிமிஷத்துல ஒரு பானிபூரி திங்கிறவன் உங்க தவத்தை கலைச்சு விட்டுருது. திருப்பி அதை செட் பண்றதுக்கு கஷ்டம். ஒன்ஸ் உட்காந்து செட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு நீ வந்துரு அங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு ஒரு வேலை நடக்குதுன்னா அத முறைப்படி அது கலையாம பார்த்துக்கும். அது ரொம்ப முக்கியம். அப்ப அங்க என்ன ஆகும்? ஒரு மனிதன் சும்மா போய் மெடிடேஷன் பண்ற இடம்னா விட்டுறலாம், நான் விட்டுருவேன். இது மெடிடேஷன் பண்ற இடம் கிடையாது. ஒரு மனிதன் எதற்காக தேடுறான், எதற்காக போராடுறான்னா அது இங்க கிடைக்கிற இடம். அப்ப அந்த கிடைக்கிற நேரத்துக்குள்ள பாப்பா இப்படியா ஒரு போட்டோ எடுத்துக்கோ அப்படின்னா அவன் வாழ்வா சாவான்னு உட்கார்ந்துருக்கான். 20 வருடம் 15 வருஷம் தவம் செய்தவன் அவனுக்கு ஒரு வேலைக்காக அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கான். அந்த ப்ராசஸ இந்த மனிதர்கள் சீரியஸ்னஸ் தெரியாம கெடுத்துருவாங்க. அவங்க மேல எந்த குற்றமும் இல்ல.
இப்போ ஒரு முனிவர் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னா அவர் மேல போய் விழுந்துட்டீங்க, நேற்று சொன்ன மசால் தோசை சூப்பரா இருந்துச்சுன்னு அவர் காதுகிட்ட போய் ஊதிக்கிட்டு இருந்தா அவனுடைய பொழப்பு என்ன ஆகும்? அவனுடைய தவம் என்ன ஆகும்? அப்ப அது ரொம்ப பாதிப்பாயிரும். அப்ப அவன் விழிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த மசால் தோசைக்காரனும் பாதிக்கப்பட்டுருவான். புரியுதுங்களா? இதுக்காக தான் ஒரு முனிவர் தவம் செய்தார், ஒரு கொக்கை எச்சில் போட்டுச்சு, முழித்து பார்த்தார், கொக்கை எரித்தாருன்னு சொல்லுவார்ல. அந்த மாதிரி அந்த தவத்தை கலைச்சிட்டா ஆப்போசிட்ல எவன் இருக்கானோ அவன் சாபம் தானா வாங்கிடுவான். இப்ப அவனுக்கும் பாதிப்பு, நமக்கும் பாதிப்பு. அப்ப இந்த இடம் எப்படி இருக்கணும்? அப்ப பிரசன்ஸ்ல அமைதியா அதுக்கான சூழல் உருவானாதான் அவங்கவுங்க ஒரு இடத்த தேர்வு பண்ணி வச்சுக்கணும். புரியுதுங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப ரமணருக்கு திருவண்ணாமலையில 1000 இடம் இருந்தாலும் அவரை தொந்தரவு பண்ணாம சில இடங்கள் எதுக்கு இயற்கையா தேர்ந்தெடுத்து கொடுத்துச்சு. இன்னைக்குதான் திருவண்ணாமலையில இவ்வளவு கூட்டம். அன்னைக்கெல்லாம் பாதாள லிங்கத்துக்குள்ள எவன் போவான்? திருவண்ணாமலைக்குள்ளே எவனும் போக மாட்டான். கோயிலுக்குள்ளே ஒரு 10 பேர் போவான். அந்த 10 பேர்த்துல 7 பேர் குருக்களா இருப்பான், 3 பேர் சாமி கும்பிட போவான். இவ்வளவுதான் இருக்கும். அப்ப அந்த உள்ள அந்த பாதாள அறைக்குள்ள ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேல இருக்கிற அந்த மலைகள்ல 2 இடம் 3 இடத்துல எல்லாம் உட்கார்ந்தாரு. அப்ப அந்த மாதிரி இருந்துச்சு. அப்ப அதுக்கான சூழல் அங்க இருந்துச்சு. இப்ப இதுக்கான சூழல் தமிழ்நாட்டுக்குள்ள கன்னியாகுமரி. அப்ப உங்க எல்லாருக்குள்ளயும் என்னன்னா, நம்ம என்ன தியானம் கொடுக்கறோம் எல்லாத்தையும் கடந்து உனக்கு ஒரு இடத்த நம்ம கொடுத்துட்டு போயிடணும். நான் எங்க வேணாலும் ஒரு பிச்சைக்காரன் ஒரு வழிபோக்கம் ஓடி போயிடுவேன். ஆனா நீங்க இந்த இடத்த பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு இந்த இடத்துல இருந்து உங்க வாழ்க்கை ஒரு அதிசயமா மாறும், ஒரு செயலா மாறி. அப்ப டைம் கிடைக்கும் போது இங்க ஒரு அறை எடுத்து தங்கிட்டு காலையோ மாலையோ போயிட்டு அந்த ஒரு நல்ல செயலை நீங்க பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இடத்த தேர்வு பண்ணி கொடுக்க சொன்னது. அதே மாதிரி தவம் செய்யறவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி இதை பிடிச்சிக்கணும். இது உங்களுக்கான இடம். நீங்க எதுக்காக இந்த மெடிடேஷனை ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதுக்கான இடம் இது. நான் உங்கள்கிட்ட ஓப்பனா சொல்லிட்டேன். இதுல வேற எந்த மைலேஜும் இல்லை. நம்மளுடைய இலக்கு இவ்வளவுதான். ஒரு தனி மனிதனுக்கு நீ உனக்கு என்னத்தை இலக்குக்காக பயணிக்கிறியோ அது இந்த இடத்துல கிடைக்கும், எளிதா கிடைக்கும். அங்க உனக்கு இன்னொரு விஷயம் இந்த இடத்துல என்ன பிளஸ் இருக்குன்னா, உனக்கு பெரிய கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டியதில்லை, அது வேலையை செய்யும். ஏன்னா இந்த உலகத்திலேயே முதல் தோன்றிய சக்தி இந்த இடத்துல மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப அதோடைய ஆறா அதோடைய வைப்ரேஷன் எப்படி இருக்கு அப்ப நீங்க பாருங்க. அப்ப இந்த இடத்த எப்படி இருக்கணும், இந்த இடத்த நீங்க எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நீங்க முக்கியமா பார்த்துக்கங்க. யார் என்ன நினைச்சாலும் அரசாங்கமோ இவங்களோ மசோதாவெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, அது பிரபஞ்சம் பார்த்துக்கும். நீங்க உங்க வேலையை பாருங்க. டைம் கிடைக்கும் போது இந்த இடத்த பிடிச்சிக்கோங்க. திருப்பி கூட்டமா அவங்க பண்ற வேலையை உங்க குரூப்ல ஒரு 4 பேரை வாட்ஸ்அப்ல ஆளை அழைச்சிட்டு அங்க போய் நீங்களும் போய் செல்ஃபி எடுத்து அக்கப்போர் பண்ணாம நீங்க அதை தவம் பண்றதுக்கு அதை பயன்படுத்துங்க. அதை எப்படி பயன்படுத்தணுமோ பயன்படுத்திக்கோங்க. இன்னையிலிருந்து 1 இயர் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ உங்களை நான் பார்க்கும் போதோ இல்ல அதுக்கு முன்னாடி பார்க்கும் போதோ இந்த இடத்துக்கும் உங்களுக்குள்ள ஒரு பெரிய வளர்ச்சியை தீவிரத்தை நம்ம பார்க்கணும். அதுக்கு நீங்க தயாராயிக்கணும். அவ்வளவுதான் இதுல முக்கியமானது. நிறைய பேருடைய ஒரு நல்ல வளர்ச்சியில நம்ம கிட்ட இருக்கிறாங்க. அந்த வளர்ச்சியில இருக்கிறவங்க மேலும் நீங்க நல்ல தீவிரம் அடைந்து நீங்க எதுக்காக என்ன பணியோ அதை இந்த இடத்துல இருந்து அதுவே கொடுத்துரும். என்கிட்ட நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை நான் கொடுக்க வேண்டியதுல அந்த இடமே கொடுக்கும்.